சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தன்னோட அப்பா அம்மா தான் ஹீரோ அண்ட் ஹீரோயின்னு சொல்லலாம். அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். அப்பா அம்மா என்ன பண்ணாலும் அதை தானும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்பா பைக் ஓட்டினா பையனும் பைக் ஓட்டணும்னு ஆசைப்படுவான். இதே பெண் குழந்தைங்களா இருக்கா, அம்மா சமைக்கும் போது பாத்தீங்கன்னா தானும் சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பையன் தான் தனிஷ். அவனுக்கு வயசு 5 தான் ஆகுது. 5 வயசு பையனுக்கு பிரேவரி அவார்டா? அப்படி அவன் என்ன பண்ணிருப்பான்? தனிஷ்கின் நடவடிக்கையை கண்டு அவனது தாய் எப்பொழுதும் கவலையாகவே இருந்தாள். 5 வயதிலிருந்தே அவன் கார் விளையாட்டில் ஆர்வமாக இருந்தான். அந்த வயதில் சிறுவர்கள் சைக்கிள் ஓட்டுவதையே விரும்புவார்கள். ஆனால் தனிஷ்கின் விருப்பமோ வேறு விதமாக இருந்தது. தன் தந்தையின் கார் சாவியை எடுத்துக்கொண்டு செல்வான். ஆனால் அதை பார்த்து அவன் தாய் அதை தடுத்து விடுவாள். தனிஷ்கிற்கு எப்படியாவது காரை ஓட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. 2005 ஜூலை மாதம் 5ஆம் தேதி அதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று தெரியாத தனிஷ் தன் நண்பர்களுடன் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தான். அவர்கள் அங்கு விளையாடுவதை தனிஷ்கின் சகோதரன் இமான்ஷு மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். விளையாடிக் கொண்டிருந்தவர்களை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்த இமானின் கால் தன்னை அறியாமல் ஒவ்வொரு அடியாக முன்னேறிக் கொண்டிருந்தது. இமான்ஷுக்கு தெரியவில்லை. ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே இருந்த அவன் அங்கிருந்து முன்னேறிக் கொண்டே இருந்தான். விளையாட்டில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்த அவன் ஆர்வத்துடன் முன்னே வந்து கால் தவறி கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்த அந்த இமான்ஷு தன் சுய நினைவை இழந்து விட்டான். தன் தம்பியின் இந்த நிலையை பார்த்த தனிஷ் பதட்டம் அடைந்து விட்டான். வேகமாக உள்ளே சென்று காரின் சாவியை எடுத்தான். தானே தன் தம்பியை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல எண்ணிவிட்டான். தன் தம்பியை பின்சீட்டில் படுக்க வைத்துவிட்டு ஆஸ்பத்திரிக்கு காரில் கிளம்பினான். இதற்கு முன் தனிஷ் எப்பொழுதுமே காரை ஓட்டியது இல்லை. ஆனால் அவனுக்கு தன்னம்பிக்கை இருந்தது. 5 வயதே நிரம்பிய அந்த தனிஷ்கிற்கு பிரேக்கிற்கும் ஆக்சிலரேட்டருக்கும் கூட கால் எட்டவில்லை. அப்பொழுதும் கூட பின்சீட்டில் வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கும் தன் தம்பியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. எதை பற்றியும் கவலைப்படாமல் தனிஷ் வேகமாக காரை ஓட்டிச் சென்றான். பரபரப்பான வாகன நெரிசலில் 5 வயது சிறுவன் சரியாக காரை ஓட்டிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தான் என்பது ஆச்சரியமான விஷயம். ஆஸ்பத்திரிக்கு சென்ற தனிஷ் அங்கு ஒரு நொடியையும் வீணாக்காமல் தனது தம்பியை டாக்டரிடம் எடுத்து சென்று சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தான். தனது தம்பிக்கு நடந்த விபத்தை தனிஷ் டாக்டரிடம் தானே எடுத்துரைத்தான். கண்ணை திறக்காமல் இருந்த தனது தம்பியை பார்த்த தனிஷ்கிற்கு மனம் பரபரப்படைய ஆரம்பித்தது. தனது தம்பி மீண்டும் நலமடைய வேண்டும் என்று அவன் ஆண்டவனை பிரார்த்திக்க ஆரம்பித்தான். இமானை முழுமையாக பரிசோதித்த டாக்டர் அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அறிவித்த பிறகுதான் தனிஷ்கின் மனம் சமாதானம் அடைந்தது. இந்த தகவல் தெரிந்ததும் தனிஷ்கின் தாயும் தந்தையும் பரபரப்புடன் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தனர். அங்கே வந்து நடந்ததை கண்ணால் காணும் போது அவர்கள் பயந்தபடி ஏதும் நடந்திருக்கவில்லை. தனிஷ்கையும் இமான்ஷிக்கையும் அவர்கள் நல்ல நிலையில் பார்த்தபோது அவர்கள் மனம் ஆனந்தம் அடைந்தது. காரை ஓட்டக்கூடாது என்று தனது தாயிடம் அடிக்கடி திட்டு வாங்கிய தனிஷ் அன்று தாயின் அன்பிற்கு பாத்திரமானான். தன்னோட தம்பியோட உயிரை காப்பாற்றணும்ன்றது மட்டும்தான் தனிஷோட குறிக்கோளா இருந்திருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கான். அந்த முடிவு தான் அவனுக்கு அவார்டு வாங்கி கொடுத்திருக்கு. சபாஷ் தனிஷ்.